சமூக அநீதிக்கு எதிரான மனப்பான்மையை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என ஆசிரியர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆசிரியர் தின விழாவை ஒட்டி பள்ளி கல்வித்துறை சார்பில் 396 சிறந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த விருதுடன் 10,000 ரூபாய் ரொக்கமும் வெள்ளி பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். மேலும் முதற்கட்டமாக 40 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஒரு காலத்தில் கிராமத்திற்கு போனால் இதுதான் வாத்தியார் வீடு என்று பெருமையாக சொல்வார்கள். ஆனால் தற்போது இது டாக்டர் வீடு, நீதிபதி வீடு என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு கல்வி கிராமப்புறத்திற்கு சென்றடைந்துள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். உடற்கல்வி வகுப்பை கடன் வாங்கி நடத்தாதீர்கள் என ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கிய அவர், சமூக அநீதிக்கு எதிரான மனப்பான்மையை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முன்னதாக ஆசிரியர் தினத்தை ஒட்டி மேடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவுருவ படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் சமூக அநீதிக்கு எதிரான மனப்பான்மையை மாணவர்களுக்கு நீங்க ஏற்படுத்தணும். சோசியல் ஜஸ்டிஸை மாணவர்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும், அறிவுறுத்தணும். அநீதியை எதிர்க்கணும் அப்படிங்கிற உறுதியோட தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு கல்விக் கொள்கையை அவர்கள் வெளியிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், பொதுவாக இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில தான் அதை பேசுவேன். இங்க நான் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இங்கே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன். நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீங்க. குறிப்பா சொல்லணும்னா மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த பிடி பீரியடை கடன் வாங்கி மேத்ஸ் சயின்ஸ் பாடத்தை நடத்தாதீங்க. நம்ம மாணவர்களை பிடி பீரியட்ல தயவு செஞ்சு விளையாட விடுங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு இணையாக உலகில் எங்கும் ஆசிரியர்கள் இல்லை என பெருமிதம் தெரிவித்தார். அத்தி பூத்தார் போல் குறைவாக இருந்த மாணவர்கள் சேர்க்கை தற்போது அதிகரித்துள்ளதற்கு காரணமான ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். சமுதாயத்தை உயர்த்த ஏணியாக உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று ஏறத்தாழ 234 தொகுதிக்கு நான் சென்று வந்திருக்கின்றேன். அந்த 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நான் பார்க்கும்போது அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு, பல நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் மாறி அந்த பிள்ளைகளை எப்படி அவர்கள் பேணி பாதுகாக்கிறார்கள், வெறும் அறிவு மட்டும்தான் ஊட்டுகிறார்களா, அறம் சார்ந்து கல்வி அறிவை எப்படி தருகிறார்கள் என்பதை கண்கூடாக நான் பார்த்தவன். அதனால தான் நான் பல நேரங்களில் சொல்றேன், நம்முடைய தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே ஒரு ஆசிரியரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு இனத்தை பெற்றிருப்பவர்கள் நாங்கள் என்று நான் பெருமையை எடுத்து சொல்வேன். அத்தி பூத்தது போல 10 பேர் 15 பேர் சேர்ந்துட்டு இருந்த உயர்கல்வி நிறுவனங்களை இதுவரைக்கும் ஏறத்தாழ 1878 பேர் சேர்வதற்கு காரணமாக என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.